2024ல Hyundai அவங்களோட Venue லைனப்க்கு புதுசா ஒரு வேரியன்ட் அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் இந்த S Plus வேரியன்ட். இந்த S Plus வேரியன்ட்ல ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த Venue S Plus வேரியன்ட்டோட ஒரு கம்ப்ளீட்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்ரிஷ். நம்மளோட மோட்டோரஸ் தமிழ் சேனலில் நம்ம எல்லா காசோட டிரைவ் அண்ட் வாக் அரவுண்ட் ரிவ்யூஸும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த Hyundai Venue நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க கோல்டன் ஹியூண்டைக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்க. ஸோ எப்பவும் போல் நம்ம ஃபர்ஸ்ட் டிசைன்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியர் டிசைன் என்னெல்லாம் இந்த வேரியண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வேரியண்ட்டோட கான்செப்டே என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது நமக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்தே சன்ரூஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வேரியண்ட்டில் அவங்க கான்செப்டாக வச்சிருக்காங்க. அதாவது தான் பேஸ் வேரியண்ட், அதுக்கடுத்து எஸ்ன்னு ஒரு வேரியண்ட் இருக்குது. இது வந்து S Plus வேரியண்ட். இந்த S Plus வேரியண்ட்லேருந்தே அவங்க சன்ரூஃப் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து பெட்ரோலில் மட்டும்தான் வரும். ஃப்ரண்ட்ல டிசைன் பார்த்தோம்னா நமக்கு இந்த காரில் ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துருது. LED DRL நமக்கு டாப் அண்ட் SX வேரியண்ட்ல ஹெட்லாம்பை சுற்றி கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு அது கிடையாது. இண்டிகேட்டர்ஸும் நமக்கு ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கிரில் நமக்கு நார்மலாகவே அந்த யூஸ்வலாக வெனியூவில் பார்க்குற மாதிரி தான் டார்க் க்ரோமில் கொடுத்துருக்காங்க. பேராமெட்ரிக் கிரில் தான் வருது. பார்க்குறதுக்கும் நல்லா அட்ராக்டிவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு ஏர் வென்ட்டுமே இருக்குது. ஸோ இது ஏரோடைனமிக்ஸ்க்காக இந்த இடத்துல ஒரு ஏர் வென்ட்டுமே கொடுத்துருக்காங்க. பிளாக் போர்ஷன் அந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு ஸ்கிட் பிளேட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த Hyundai Venueல பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.2 லிட்டர் காப்பா பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா நமக்கு 82 bhp அண்ட் 114 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. அண்ட் இந்த இடத்துல நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல்லாம் இல்லை. பட் ஆனால் நமக்கு இந்த இன்ஜினே வந்து செம்ம ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் தான். பேனட் ஓரளவுக்கு ஹெவியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இன்ஜின் பார்த்தோன்னா நமக்கு எக்ஸ்ட்ரில் வருது, i20ல வருது, Hyundai Aurora கொடுக்குறாங்க. கிராண்ட் i10 இயர்ஸ்லையுமே இதே இன்ஜின் தான் நமக்கு வரும். ஸோ சைட்லேருந்து பார்க்குறப்போ இந்த S Plus வேரியண்ட்டில் நமக்கு மேஜராக பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற விஷயம் இந்த இண்டிகேட்டர் தான். ஃபெண்டரில் இண்டிகேட்டர் கொடுத்துட்றாங்க. இதுக்கு அடுத்த வேரியண்ட் அதான் S ஆப்ஷனல் வேரியண்ட்டில் நமக்கு ORMஸில் இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். டோர் ஹேண்டில் நமக்கு பாடி கலரில் தான் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ் பார்த்தோம்னா 15 inch வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இதோட சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 195, 65 ஆர் 15 inch வீல்ஸ் கொடுத்துட்றாங்க. இதில் நமக்கு பிளாக் கலர் கேப்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. வீல் கேப்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் வீல்ஸ் தான் வருது. ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு sub 4 மீட்டரில் இருக்க ஒரு கார் தான். 2.5 meters ஆஃப் வீல் பேஸ் இந்த காரை நமக்கு இருக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பாடி கிளாடிங் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைடில் அண்ட் ஆல்சோ வீல் ஆர்ச்சஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த SUV அப்பியரன்ஸ்க்காக தான் இந்த ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரூஃப் ரெயில் இந்த வேரியண்ட்டாக நமக்கு வந்துடுது. ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே கொடுத்துட்றாங்க. சன்ரூஃப் இந்த வேரியண்ட்டில் வந்துருது. ஒரு மேஜரான அப்டேட் அதுதான். அண்ட் கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் இந்த வேரியண்ட்டில் வராது. நார்மலான ஒரு கீ ஃபாப் வந்துருது. அண்ட் அதுலேயே பார்த்தோன்னா நமக்கு லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பனும் பண்ணிக்கலாம். ஸோ ரியர்லேருந்து பார்க்குறப்போ நமக்கு இதில் கனெக்டட் LED டெயில் லேம்ப் செட்டப் வராது. அண்ட் ஆல்சோ இந்த டெயில் லேம்ப்ஸ்லையுமே நமக்கு சேஞ்சஸ் இருக்குது. ஹாலஜன் டெயில் லேம்ப்ஸ் இந்த வேரியண்ட்டில் வரும். ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. 2 பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த வேரியண்ட்டில் நமக்கு வந்துருது. அண்ட் கேமரா மட்டும் இந்த வேரியண்ட்டில் வராது. டிஃபாகர் கொடுத்துட்றாங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் இந்த இடத்துல வந்துருது. 350 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். அண்ட் இந்த வேரியண்ட்டில் அவங்க பார்சல் ட்ரே கொடுக்கல. பட் சீட்ஸை வந்து நம்ம ரிக்ளைன் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் இந்த சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. 60-40 ரேஷியோ ஸ்பிளிட் சீட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன இந்த மாதிரி சீட்டையுமே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பூட் கேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு அடியில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 195, 65 ஆர் 15 inch வீல். ஸோ சேம் சைஸ்லேயே ஸ்பேர் வீலுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் ஹெட்ரெஸ்ட்டுமே 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் நமக்கு ரியர் சீட்டு கொடுத்துட்றாங்க. அண்ட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா நல்லா இருக்குது. இந்த அப்பேச்சராக நல்லா பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஏதாவது திங்ஸ் வைக்கிறது எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்க்ரெஸ் பார்த்துடலாம். டோர்ஸ் நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. ஓரளவுக்கு அந்த தட்டுமே இருக்குது. ஸோ இங்கே பாருங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. அண்ட் டோர்ஸில் நமக்கு ஒரு சின்ன ஒரு பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. 1 liter பாட்டில் வச்சுக்கலாம். ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரியருக்குமே நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு மேட் க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இன்க்ரெஸ் பார்க்கலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்குது. பெருசாக ப்ராப்ளம் இல்லை. உள்ளே வந்தப்பறம் எனக்கு லெக் ரூம் நீரும் எல்லாமே ஓகே தான். நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ வந்து ஃப்ரண்ட் சீட்டில் ஒரு நார்மலான பர்சன் உட்காந்தா எந்தளவுக்கு ஸ்பேஸ் வேணுமோ அந்தளவுக்கு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். பட் அப்படி இருந்துமே எனக்கு ஸ்பேஸ் நல்லா இருக்குது. லெக் ரூம் நீரும் ஓகே தான். ஹெட் ரூமும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'8". ஸோ எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்டர் தை சப்போர்ட்டும் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீட்டுக்கு வந்து நமக்கு ரிக்ளைன் ஃபங்க்ஷன் இருக்குது. 2 ஸ்டெப் இது நம்ம வந்து ரிக்ளைன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நமக்கு இன்னுமே கொஞ்சம் கம்ஃபர்ட் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம உட்காரப்போ அந்த சீட்டோட கம்ஃபர்ட் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரியலாக நமக்கு 2 AC வென்ட்ஸ் வந்துடுது. ஒரு USB-C சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் கேபின்னால எனக்கு பெருசாக கிளஸ்டர்ஃபோபிக்காவும் ஃபீல் ஆகலை. ஸோ நான் அந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டு கூட பார்ப்பேன். ஸோ விண்டோ லைனிங் பார்த்தோன்னா கொஞ்சம் மேலே தூக்கி தான் கொடுத்துருக்காங்க. பட் அப்படி இருந்துமே எனக்கு பெருசாக கிளஸ்டர்ஃபோபிக்காக ஃபீல் ஆகலை. ஓகே தான். அண்ட் ரியரில் நமக்கு ஆம்ரெஸ்ட் வராது. ஆனால் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. அண்ட் ரியரில் நமக்கு இந்த இடத்துல ஒரு கேபின் லேம்புமே வந்துடுது. ஹாலஜனில் அது கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் போய்ட்டு நம்ம சன்ரூஃப் பார்க்கலாம்.
எக்ரெஸ்ஸுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த வேரியண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ் கொடுத்துட்றாங்க. ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் நமக்கு டிரைவருக்கு மட்டும் வந்துடுது. அண்ட் ஓஆர்எம்ஸை நம்ம எலக்ட்ரிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் மட்டும் இந்த வேரியண்ட்டில் பண்ணிக்க முடியாது. சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த வேரியண்ட்டில் கிடையாது. ஸோ ஸ்டியரிங்க்கு நமக்கு டில்ட் மட்டும் இருக்குது, டெலஸ்கோபிக் இல்லை. அண்ட் ஸ்டியரிங் மட்டும் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்றாங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. ரைட் சைடில் அந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணதுக்கான பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு அந்த இதுவுமே மாற்றிக்கலாம், கலர்ஸுமே மாற்றிக்கலாம், தீம்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது தவிர நமக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்தோன்னா நம்ம ஹியூண்டை காஸ்ட்டில் பார்க்குற மாதிரி அந்த டிரைவ் இன்ஃபோ வந்துருது. அது தவிர நமக்கு டிரைவர் அசிஸ்டன்ஸ், கிளஸ்டர், லைட்ஸ், டோர், கன்வீனியன்ஸ், யூனிட், ரீசெட் அந்த மாதிரி எல்லா விஷயமும் கொடுத்துட்றாங்க. ஸோ கிளஸ்டரில் போனோம்னா நமக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த தீம்ஸ் மட்டும் வந்துடும். ஸோ அதில் பார்த்தோம்னா தீம் ஏ, தீம் பி அண்ட் தீம் சி ஒரு ரெட் கலர், க்ரீன் அண்ட் ப்ளூ கலர் கொடுத்துட்றாங்க. அண்ட் லைட்ஸ், டோர், கன்வீனியன்ஸ், யூனிட், ரீசெட் இதெல்லாம் வந்துடுது. இது தவிர நமக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமே இந்த வேரியண்ட்டில் அவங்க கொடுத்துட்றாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு யூஸ்வலாக அந்த ஹியூண்டை காஸ்ட்டில் பார்க்குற எல்லா ஃபீச்சருமே வந்துருது. லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க, ரைட் சைடில் டாக்கோமீட்டர் வந்துருது, லெஃப்ட் சைடில் கீழே ஃபியூல் மீட்டர், ரைட் சைடில் கீழே டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துறாங்க. டேட்டியல் லைட்ஸ்லாம் அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த வேரியண்ட்டை நமக்கு கொடுத்துறாங்க. 8-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் நமக்கு இந்த காரில் வந்துருது. ஒயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் போயிட்டோம்னா கிளைமேட், சவுண்ட், டிவைஸ் கனெக்ஷன், டிஸ்பிளே, பட்டன், ஜென்ரல், ஒய்ஃபை அந்த ஃபீச்சர் எல்லாமே வந்துருது. ஸோ ஒய்ஃபைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒய்ஃபை பாஸ் கீ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக அந்த ஒய்ஃபை ஃபீச்சர் இருக்குது. மிச்சப்படி நமக்கு யூஸ் பண்ணதுக்கு நல்லா ஃப்ளூயிடாகவே இருக்குது. 8-inch டச் ஸ்க்ரீன் தான், பட் இருந்தாலுமே யூஸ் பண்ணதுக்கு நல்லா ஃப்ளூயிடாக இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வராது, பட் அதுக்கு மேலே நமக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சரோட ஒரு டிஸ்பிளே நமக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது தவிர நமக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. மேனுவல் ஏசி தான் இந்த வேரியண்ட்டை நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு 12V சார்ஜிங் சாக்கெட், ஒரு USB-A, ஒரு USB-C சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கியர் லிவர் கீழே இந்த இடத்துல ஒரு சின்ன காயின் ஹோல்டர் மாதிரி இருக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ் இந்த இடத்துல வந்துருது. நீங்கள் பார்த்தோன்னா ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடியிலுமே நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. அண்ட் டேஷ்போர்டில் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோ பாக்ஸ் டீசெண்டான சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு கூலிங் ஃபங்க்ஷன் மட்டும் வராது, டாப் எண்டில் வரும். டேஷ்போர்டு அப்பர் போர்ஷன் பிளாக் கலர், லோயர் போர்ஷன் ஒரு பெய்ஜ் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதே ஸ்கொயரிஷ் ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. இதை சுற்றி ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRVM இந்த வேரியண்ட்டில் வராது, ஆனால் சன்ரூஃப் கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு நார்மலான சன்ரூஃப் வந்துடுது. ஸோ அதுவுமே ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. ஓகே தான், இந்த செக்மெண்ட்டுக்கு இது வந்து ஓகேவான சைஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மைக்ரோஃபோனுக்கான பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம காலுமே பேசிக்கலாம். அண்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா இந்த S+ வேரியன்ட் நமக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் 11.33 lakhs rupees வருது. இதுவே இதுக்கு முன்னாடி வேரியன்ட் S வேரியன்ட் பார்த்தோம்னா 11.04 lakhs வருது. ஸோ ஒரு 30,000 rupees டிஃப்ரென்ஸ் வந்து இந்த வேரியண்ட்டுக்கும், அதாவது இந்த S+ வேரியண்ட்டுக்கும் S வேரியண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். ஒரு 12 lakhs பட்ஜெட்டுக்குள்ளே நமக்கு ஒரு காம்பேக்ட் SUV கிடைக்குது. அண்ட் ஆல்சோ நல்ல ரிலையபிளான ஒரு இன்ஜின் இருக்குது. மைலேஜ் பற்றி பேசினோம்னா நமக்கு ஒரு 17.5 kilometers ARA கிளைம் பண்ணுறாங்க. ரியலிஸ்டிக்காக பார்த்தோம்னா நம்ம ஒரு 12 to 13 kilometers சிட்டிக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹைவேஸ்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு 14 to 15 kilometers எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் வாரண்டின்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த காரில் 3 years or unlimited kilometers வாரண்டியுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் சேஃப்டின்னு பார்த்தோன்னா நமக்கு பேசிக் வேரியன்ட்லேருந்து இந்த காரில் 6 airbags கொடுத்துறாங்க. ABCBD வந்துடும், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இது எல்லாமே இந்த காரில் ஸ்டாண்டர்டாக வந்துருது. ஸோ இது தாங்க இந்த ஹியூண்டை வென்யூ S+ வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோர்ஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video real soon. Take care, bye bye and drive safe.